ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு என்ன வீடியோனா ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ஆட்டுக்கால் வச்சு பாயா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கால் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அது மாதிரி கத்தி வச்சுட்டு அப்போ தான் தேவையில்லாத முடி எல்லாமே வந்துடும். ஆட்டுக்கால்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ண கால்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு மிளகா பொடி போட போகிறோம். ஸோ இது குழம்பு மிளகா பொடி. இது 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறோம். சப்போஸ் குழம்பு மிளகா பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். ஸோ இது 2 ஆட்டுக்காலும் நெக்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறோம் 2 ஆட்டுக்காலுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆட்டுக்கால் சமைக்கிறதா இருந்தால் ஒரு 500 ml தண்ணி ஆட் பண்ணால் போதும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 6லேருந்து ஒரு 7 விசில் விட்டு குக் பண்ணி வச்சிடலாம். நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 தேங்காய், துருவின தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணலாம். பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கறிவேப்பிலை நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். கறிவேப்பிலை பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு பட்டை பெரிய துண்டு, ஒரு 6 லவங்கம், 2 ஏலக்காய். ஸோ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டுக்காலுக்கு 2 வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இது 2 ஆட்டுக்கால், ஸோ 4 வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அளவு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து ஃப்ளேவருக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணலாம். அடுத்து சோம்பு, மிளகு, தேங்காய் அரைச்ச மசாலா இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் ஒரு 20 செகண்ட் நல்லா வதக்கினா போதும். இந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி அளவு 4 மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கின தக்காளி. தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நம்ம குக்கரில் வேக வச்ச ஆட்டுக்காலில் இதை ஆட் பண்ண போகிறோம். குக்கரில் 7 விசில் விட்டு ஆட்டுக்கால் குக் பண்ணியாச்சு. இதில் தான் இந்த மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த அரைச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 3 விசிலில் குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே காலில் ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு காரம் வேணும்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு. திருப்பி ஒரு 3 விசில் குக் பண்ணலாம். ஸோ 3 விசில் முடிஞ்சிச்சு. ஸோ டோட்டலாக இந்த ஆட்டுக்கால் குக்காக 10 விசில் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.